வணக்கம் நண்பர்களே. சென்ற சில வீடியோக்கள்ல ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போர்ல ஈரான் எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகளை தான் நம்ம கூர்ந்து கவனிக்கணும். அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அதாவது இன்ட்ரெஸ்டிங்னா அழிவு எனக்கு இன்ட்ரெஸ்டிங் கிடையாது, அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி இன்ட்ரெஸ்டிங்னு சொல்லியிருந்தேன். அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா நான் பார்த்தேன் அப்படின்னு. அந்த ஒரு புத்திசாலித்தனமான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஈரானால அமெரிக்காவை நேரடியாக தாக்குதல் செய்ய முடியாது, ஏன்னா அது வெகு தொலைவில் இருக்கு. ஆனா ஈரான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, அமெரிக்காவுக்கு யார் யாரெல்லாம் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்கள தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு அவங்களுடைய கோபத்தை தூண்டி விட்டு அவங்களே அமெரிக்காவை விரட்டி அடிக்கு நிலைமைக்கு கொண்டு வரணுங்கிறது தான். சில பேர் அதுல ஆல்ரெடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்காவை நம்பி நம்ம மோசம் போயிட்டோம், இனிமே இது ஒத்து வராது, ஒதுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா சவுதி, யுஏஇ போன்ற நாடுகள் இன்னும் அந்த கெத்து விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துட்டாங்க. பெட்ரோல் டாலர் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு அதன் மூலமாக ஒரு மிக மிக சொகுசான வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. சவுதி அரேபியா இதுல கொஞ்சம் பின்னாடி இருந்தாலும் கூட யுஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அது சொகுசு வாழ்க்கையினுடைய உச்சத்தை தொட்டுடுச்சு அப்படிங்கறதான் நம்ம பார்க்கிறோம். அதனால ஈரான் என்ன பண்ணிருக்குன்னா, அதை விட இல்லாம அந்த சொகுசு வாழ்க்கையை தவிர யுஏஇ உலகத்துக்குள்ளேயே என்ன பறைசாற்றிட்டு இருந்தாங்கன்னா, எங்களோடது தான் சேஃபஸ்ட், மிக 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 பாதுகாப்பான இடம். எதற்கு? லக்ஸுரியான வாழ்க்கை வாழ்வதற்கு, முதலீடுகளை செய்வதற்கு, கட்டுமானங்களை செய்வதற்கு, பொருளாதாரம் சார்ந்த முதலீடுகள், அதாவது இந்த பங்கு மார்க்கெட்டு போன்ற வர்த்தகங்கள்ல முதலீடு செய்வதற்கு எல்லாத்துக்கும் சிறந்த இடம். அதே மாதிரி வீடு, நிலம் என்று சொல்லக்கூடிய ரியல் எஸ்டேட் பிசினஸ், அதுல நீங்க முதலீடு செய்வது எல்லாத்துக்குமே மிக சிறந்த பாதுகாப்பான நாடு. செயற்கையான துபாய் துறைமுகம் எல்லாம் நாங்க உருவாக்கி இருக்கோம். பாருங்க எப்பேற்பட்ட அருமையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வசதிகள், வாய்ப்புகள் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி அதுல நம்ம இந்திய நாட்டை சேர்ந்த பாலிவுட்ல இருக்கிற பல ஆக்ட்ரஸ் எல்லாமும் அதை ப்ரமோஷன் பண்ணாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி செஞ்சாங்க, கொண்டு போய் பணத்தை கொட்டினாங்க. அங்க தங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக வரக்கூடிய பணத்தை எல்லாமே அங்க ரியல் எஸ்டேட்ல முதலீடு செஞ்சாங்க. பல விதத்திலையும் முதலீடுகளும். அதே மாதிரி தமிழக அரசியல் கட்சிகளும் இப்ப ஆட்சியில இருக்கிறவங்களும் துபாயில கொண்டு போய் ஏகப்பட்ட முதலீடு இதெல்லாம் ஈரான் கவனிக்காம இருக்குமா? அதனால என்ன பண்ணாங்க, துபாய், அதாவது யுஏஇ ரெண்டு முக்கியமானது. துபாயை தாக்குதல் நடத்தது, புர்ஜ் கலீஃபா பக்கத்துல தாக்குதல் நடத்துறாங்க, பலவிதமான உயர்ந்த பல மாடி கட்டிடங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல தாக்குதல் நடத்துறாங்க. அதை தவிர மிக மிக முக்கியமானது இந்த ஃபுஜைரா துறைமுகத்தின் மீதும் தாக்குதல் நடத்தும். இந்த தாக்குதல்கள் எல்லாமே எதை சுக்குநூறா உடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் மேல மற்ற வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வைத்திருந்த அபரிமிதமான நம்பிக்கையை தவிடுபடி ஆக்கிடுச்சு. நான் திருப்பி திருப்பி சொல்றேன், பாரத பிரதமர் நம்பிக்கையைத்தான் எல்லா மனதிலும் விதைத்து வருகிறார். மற்ற வெளிநாடுகளும் சரி, இந்தியாவில் மக்கள் மீதும் சரி நம்பிக்கையை விதைத்து வருகிறார். சப்கா விஸ்வாஸ் அப்படிங்கிறார் அவர். அந்த நம்பிக்கை தான் மிக முக்கியமான கரன்சின்னு பல வீடியோல சொல்லிட்டாங்க. டாலரோ, பவுண்ட் ஸ்டெர்லிங்கோ, யூரோவோ கரன்சியே கிடையாது, நம்பிக்கை அதான் கரன்சி. இப்ப இந்த மிக பாதுகாப்பானது, அருமையான ஈல்டு சொல்லக்கூடிய ரிட்டர்ன் வரக்கூடியது அப்படின்னு சொல்ல முதலீடுகள் எல்லாமே தவிடுபடி ஆயிருக்கு அந்த நம்பிக்கை. அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பா வங்கிகள் சார்ந்த பங்குகள், அதுக்கப்புறம் சுற்றுலாத்துறை சார்ந்த பங்குகள், இந்த ரியல் எஸ்டேட் சார்ந்த பங்குகள், இவை எல்லாமே 55% வீழ்ச்சி அடைந்து விட்டது. 28 பிப்ரவரிக்கு முன்னாடி என்ன விலை இருந்ததோ, 100 ரூபாய் இருந்ததுன்னா இன்னைக்கு அதெல்லாம் 40 ரூபாய்க்கு வந்துருச்சு. வாங்கின விலை 40 ரூபாயா அப்படின்னா இருக்காது. அப்ப வாங்கின விலைக்கு கீழே போயிட்டா மிகப்பெரிய நஷ்டம். அந்த மாதிரி ஆயிருக்கு அப்படிங்கிறது. இது ஈரானுடைய கைங்கரியம். துபாயை மெயினா குறி வச்சு பல விதமான தாக்குதல்களை நடத்தி நம்பிக்கையை, பாதுகாப்பான இடம், முதலீடு செய்வதற்கும் வாழ்வதற்கும் சிறந்த இடம் அப்படிங்கிற நம்பிக்கையை ஈரான் சீர்குலைத்து, இதைத்தான் நான் ஒரு புத்திசாலித்தனமான ஸ்ட்ராட்டஜி ஈரான் எடுத்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அழிவை நான் கண்டனம் பண்றேன், அது தனி பார்ட்டு, அதையும் இதையும் குழப்பிக்க கூடாது. சரி, இதன் மூலமா என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, துபாயினுடைய பொருளாதாரம் சமத்திய வீழ்ச்சி அடைந்திருக்கு, படுவீழ்ச்சி அடைந்திருக்குங்கிறாங்க, அதல பாதாளத்துக்கு போயிருக்கு அப்படின்னு. மல்டிபிள் பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பல விதமான தூண்கள் பொருளாதாரத்தை, துபாயின் பொருளாதாரத்தை, யுனைடெட் அரப் எமிரேட்ஸின் பொருளாதாரத்தை தாங்கி நிற்கக்கூடிய தூண்கள் எல்லாம் அப்படியே சரிந்து விழுந்து நொறுங்கி விழுகிறது. அதுல குறிப்பா ரியல் எஸ்டேட், நான் சொன்ன மாதிரி 55% எல்லாமே வாங்கறதுக்கு ஆளு கிடையாது.
5 கோடி 6 கோடி அப்படியே பீச்சில் அப்படின்லாம் பார்த்ததெல்லாம் இந்த துபாய் இடத்துல அதெல்லாமே இப்போ தவிடுபடியாக இருக்கு. வாங்கறதுக்கு ஆள் இல்லை, விற்கிறவங்க அதிகமாக இருக்காங்க. அதுல குறிப்பா பல இந்தியர்கள் அந்த இடத்த விட்டு ஓடி வரணும்னு நினைக்கிறாங்க. இத மாதிரி பல மேற்கத்திய நாடுகள்ல ஃபாரினர்ஸ் அவங்கெல்லாம் வந்து பலவிதமான முதலீடுகளை செஞ்சிருக்காங்க ரியல் எஸ்டேட்ல. எதையுமே வாங்கறதுக்கு புர்ஜ் கலீஃபா உலகத்தின் மிக உயர்ந்த கட்டிடம். அங்க பல விதமான ஆபீஸ், ரெசிடென்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா என்ன பிரயோஜனம்? பீச் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா ஒரு ஆள் இல்ல, ஈ காக்கா இல்லைன்னு சொல்லுவாங்களா தமிழ், அந்த மாதிரி வெறிச்சோடி கிடக்கு. அப்ப சுற்றுலாத்துறை சரி, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னாக்கா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் வந்து அவங்களுடைய கருவூல பத்திரங்கள், ட்ரெஷரி பாண்ட் அதெல்லாம் விற்பாங்க. அந்த ட்ரெஷரி பாங்க வாங்கறதுக்கு ஆளே இல்லையா இன்னைக்கு. அதனால அரசாங்கம் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் ஸ்தம்பித்து நிற்கிறது அப்படிங்கிறது. யுஏஇனுடைய ட்ரெஷரி பாண்டை வாங்கறதுக்கு ஆளு கிடையாது. ரேட்டிங்லாம் ரொம்ப குறைஞ்சிடும். 100 ரூபா பாண்ட் இருக்கு அப்படின்னா 30-40 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு கூட அது ஆள் இல்லை, அந்த மாதிரி இருக்கு. இன்னொரு விஷயம் இந்த இடத்துல, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் ஏதோ பெரிய பொருளாதாரத்துல மிகப்பெரிய வல்லுநர்கள் நல்ல நாடு அப்படின்னு நினைக்காதீங்க. கடன் சுமை எக்கச்சக்கமா இருக்கு யுஏஇ மேல. அதெல்லாம் பத்தி பேசணும்னா பெரிய வீடியோவா ஆயிடும், அவ்வளவு கடன் சுமை இருக்கு. ஒரு காலகட்டத்துல வந்து சொன்னாங்க யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் வந்து எக்கனாமிக்லி பொருளாதார ரீதியாக அப்படியே நொறுங்கி விழுந்து விடும் அப்படின்ற செய்திகள்லாம் கூட வந்திருக்கு. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கு, அதெல்லாம் நீங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, லக்ஸுரி ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல வந்து கிட்டத்தட்ட 40% அங்க தங்குவதற்கான என்கொயரியோ இல்ல வருவதோ எல்லாமே குறைந்து போயிடுச்சு. அவங்க எல்லாம் பல ஹோட்டல்ல வேலை செய்யறவங்க எல்லாமே அவங்களே வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் எல்லாமும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மக்கள் யார் யாரெல்லாம் புக்கிங் செஞ்சிருந்தாங்களோ அவங்க எல்லாம் இந்த கடந்த ஒரு மாசத்துல எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்ப கேன்சல் பண்ணா என்ன ஆகும்? வருமானம் வராது. அப்ப சுற்றுலாத்துறை மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். இதன் காரணமாக என்ன இருக்குன்னா, வான்வெளியில வந்து மிகப்பெரிய ஆபத்துகளா இருக்கு. எந்நேரமும் மிசைல் வரலாம், ட்ரோன்ஸ் வரலாம், அதன் மூலமாக தாக்குதல்கள் நடத்தப்படலாம்னு துபாய் தன்னுடைய ஏர்போர்ட்டை கம்ப்ளீட்டா மூடிட்டாங்க. நல்லா கவனிங்க, துபாய் வந்து ஒரு இப்ப ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருந்து அமெரிக்கா போறவங்களுக்குலாம், இந்தியா ஒரு உதாரணத்துக்கு எடுத்தோம்னா, இங்க இருந்து துபாய் போயிட்டு அங்கிருந்து வேற விமானம் பிடிச்சு நேரடியாக அமெரிக்கா போகக்கூடாது. இப்ப அது கம்ப்ளீட்டா மூடிட்டாங்க வான்வழி தடங்கள். அதனால என்ன ஆகுது? ஏர்லைன்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகுது. அந்த ஏர்லைன்ஸ் சார்ந்த மற்ற தொழில்கள், டிக்கெட்டிங், அது இது எல்லாமே அஃபெக்ட் ஆகுது. துபாய் ஏர்போர்ட் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அது விரிச்சோடி கிடக்கு. அதாவது எப்படி விரிச்சோடி கிடக்குன்னா, அங்க மக்கள் குமிஞ்சிருக்காங்க. எல்லாரும் வெளியே போறதுக்கு தான் ரெடியா இருக்காங்களே தவிர துபாய் ஏர்போர்ட்ல இறங்கி உள்ள வரத்துக்கோ இல்ல அங்கிருந்து வேற அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு செல்வதற்கான போக்குவரத்தோ அங்க இல்ல. அந்த மக்கள் இல்ல. துபாயில வாழக்கூடிய மக்கள் எல்லாம் அப்படியே குமிஞ்சு கிடக்குறாங்க, அங்கேயே படுத்திருக்காங்க. எப்படியாவது ஏதாவது ஒரு ஃபிளைட்டை பிடிச்சி நம்ம நாட்டுக்கு திரும்பி போயிட முடியுமா? உயிர் பயம் அந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் தெள்ள தெளிவான உண்மை. சரி, இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, இந்த போர் மூலமா கச்சா எண்ணெய், குறிப்பா பிரெண்ட் குரூடு வந்து $100 இருந்து $119 வரைக்கும், சில இதுல எல்லாம் அன்அபிஷியலா $150 கூட கோட் பண்றாங்க. அந்த மாதிரி கொடுத்து வாங்குறவங்களும் இருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்ப ஒரு உதாரணம் எடுத்தோம்னா, சைனால இருந்து திருப்பி விடப்பட்ட எண்ணெய், ரஷ்யாவினுடைய எண்ணெய் கப்பல் இந்தியாவுக்கு வந்த போது அதை கிட்டத்தட்ட $5-7 மார்க்கெட்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை விட அதிகமா கொடுத்து தான் இந்தியா வாங்கியிருக்கு. அதை நம்ம கவனிக்கணும். சரி, இந்த மாதிரி எண்ணெய் நிறைய விலை அதிகமாயிடுச்சு சார், அப்ப துபாய்க்கு நிறைய பணம் கொட்டணுமே அப்படின்னா அங்கதான் பிரச்சனை. துபாயால ஒண்ணுமே ஏற்றுமதியை செய்ய முடியல, எல்லாமே முடக்கப்பட்டது. ஏதாவது ஒரு கப்பல் இந்த ஹோர்மோஸ் ஸ்ட்ரைட்டை பத்தியோ இல்ல புஜேரியால வந்துச்சுனாக்கா உடனே ஏவுகணை மூலமாக தாக்குதல் நடத்தப்படுகிறது ஈரான்னால. அதனால அவங்களுடைய எண்ணெய் வர்த்தகம் தடைபடுவதோ இல்லாம எண்ணெய் சார்ந்த கட்டுமானங்கள் எல்லாமே பாதிப்புக்குள்ளா இருக்கு, அழிக்கப்பட்டுள்ளன. அதனால துபாய்க்கு இந்த போர்னால எந்த விதத்திலுமே நன்மையும் கிடையாது, ஒரு மிகப்பெரிய சாதகமான நிலையே கிடையாது. சரி, இதுல யாரு சார் பின்ன நல்லா சம்பாதிக்கிறாங்கன்னா அமெரிக்கா சம்பாதிச்சு. ஏன்னா அவங்க வெஸ்டர்ன் டெக்சஸ் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்கு, WTI. அந்த ஆயில் படி நீங்க பாத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட $100 மேல போயிட்டு இப்ப நேற்று முந்தானத்தி எல்லாம் பார்த்தேன் 89 இருந்து $91 இருக்கு. அவங்க ஆனா அதெல்லாம் முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா $55-60 தான் இருந்தது. 50% அவங்க சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அதைத்தான் ட்ரம்ப் ஓப்பனாவே சொல்றாரு. இப்ப எண்ணெய் கம்பெனிகள் எல்லாமே என்னால நிறைய லாபம் சம்பாதிக்கிறாங்கன்னு ஓப்பனா வேற ஸ்டேட்மெண்ட் வேற கொடுத்திருக்காங்க.
அதே மாதிரி ரஷ்யாவும் வந்து என்ன தடைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாட்டுக்க. ரஷ்யா பாட்டுக்க எண்ணெய் வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. சோ ஆக மொத்தம் இதை குறிப்பா பாத்தீங்கன்னா அமெரிக்காவும் ரஷ்யாவும் சேர்ந்து மிகப்பெரிய அளவுல லாபத்தை சம்பாதிச்சிருக்காங்க எண்ணெய் வர்த்தகம். துபாய்க்கு மிகப்பெரிய நஷ்டமாகத்தான் ஆயிட்டு இருக்கு. பல விதத்துல நஷ்டம், எண்ணெய் வர்த்தகத்திலயும் நஷ்டம் அப்படிங்கறதையும் பாக்குறோம். இதுக்கு கடைசியில என்ன பாக்குறோம் அப்படின்னாக்க டூரிசம் கடுமையான வீழ்ச்சி, கடுமையான பாதிப்பு. எல்லாரும் கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. துபாயா வேண்டவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி இருக்கு. சோ இந்த பாதிப்புகளையும் மக்கள் அங்கேருந்து வெளியேறுவதையும் பொருளாதாரத்தையும் எப்படி ஒப்பீட்டு முறையில சொல்லியிருக்காங்கன்னா, ஹாங்காங்ல இதே மாதிரிதான் நடந்தது. சைனாவுக்கு ஹாங்காங் பிரிட்டிஷால கொடுக்கப்பட்ட போது அப்போ ஒரு மிகப்பெரிய எக்ஸோடஸ் அப்படின்னு வெளியேறுவது நடந்தது. அப்போ பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்தது. சைனா ஹாங்காங்க மீட்டெடுத்து பொருளாதாரத்துல வளர்ச்சியெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க, அது வேற விஷயம். ஆனா துபாய் மீண்டு வருமா அப்படின்னு பார்த்தா பல 10 ஆண்டுகள் வரைக்கும் துபாயால மீண்டு வர முடியாது அப்படிங்கறதுதான் முக்கியமான செய்தியா. இதை தவிர என்ன பண்ணிருக்காங்கன்னா சமூகம் சார்ந்த சில நிகழ்வுகளையும் குறிப்பிட்டு தான் ஆகணும். என்ன அப்படின்னா துபாய் வந்து எல்லாத்துக்குமே எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பாலிவுட் ஆக்ட்ரஸ்லாம் நிறைய பேர், பாலிவுட்னு இல்லை கோலிவுட் டோலிவுட் எல்லாரும் அங்க போறாங்க. அது எதுக்கு போறாங்க, என்ன போறாங்க, இதுல இன்னும் குறிப்பா சொல்றதுன்னா பல செய்திகள் என்னன்னா எந்தெந்த பிரபலமான நடிகைகளோ இவங்களுக்கோ அவங்களுக்குலாம் மிகப்பெரிய அளவுல வாய்ப்பும் கிடையாது, படமும் ஓடுறதும் கிடையாது. இப்ப தமிழகத்துல கூட ஒரு நடிகை வந்து 6 படங்கள் வரிசையா தோல்வி, ஆனா அவங்க கிட்ட ஏகப்பட்ட பணம் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு, இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க அடிக்கடி துபாய் போயிட்டு வராங்க. அங்க பல விதமான சட்டத்துக்கு புறம்பான வர்த்தகமோ இல்ல வேற எதிரையோ ஈடுபடுறாங்க. அதன் மூலமாக பணங்கள்லாம் சம்பாதிக்கிறாங்க. அதை தவிர அங்க வந்து ஃப்ரீடம் எக்கச்சக்கமா இருக்கு. இஸ்லாமிய நாடுகளிலே மிக மிக சுதந்திரம் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா UAE, துபாய் போன்ற இடங்கள் அப்படின்னு. அப்ப வந்து இந்த சுதந்திரத்தை வந்து ஒரு காரணமா வச்சு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு மிக மிக முக்கியமான காரணமா எது சொல்லப்படுதுன்னா, இந்தியால வந்து வரி விதிப்பு ரொம்ப அதிகம், தனி நபர் மற்ற வரி விதிப்பு எல்லாமே ரொம்ப ரொம்ப அதிகம். துபாய் எல்லாத்துலயுமே டாக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அங்க முதலீடுகள் செய்யறாங்க. சரி, இந்த சுதந்திரத்தை பத்தி பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பிரிட்டிஷ் கப்பல் வந்து இந்த ஃபுஜைரா அப்படிங்கிற இடத்துல நடந்த தாக்குதலை படம் பிடிச்சு, இந்த ட்ரோன் அட்டாக், ஏவுகணை அட்டாக் எல்லாம் படம் பிடிச்சு ஏதோ வீடியோ மாதிரி போட்டு உடனே அவர்கள் அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதங்க இதே மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு ட்ரோன் தாக்குதல்ல ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங், மக்கள் வாழக்கூடிய பில்டிங்ல தாக்குதலுக்கு உள்ளாய அங்க வந்து தீப்பிடித்து அது எரிந்து கொண்டு, அதுல இருந்து தப்பிச்சுக்கிட்டோம் பாருங்க, நாங்க தப்பிச்சிட்டோம், எங்களுக்கு உதவி தேவை, எங்களுக்கு ஏதாவது செய்யுங்க அப்படிங்கிறதுக்காக அதை வந்து ஒரு வீடியோவை எடுத்து ஒரு 21 பேர் அதை பத்தி பிரபலமா இது பண்ணி சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்து எங்களுக்கு உதவி வேணுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அவர்களும் அரெஸ்ட் செய்யப்பட்டு ஜெயிலில் தள்ளப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி பலவிதமான நடவடிக்கைகள்லாம் நம்ம பார்க்கும்போது எந்த விதத்துல சுதந்திரம், துபாய் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க, போட்டோ வீடியோ எதுவுமே நீங்க எடுக்கக்கூடாது, எடுத்தா அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், உடனடியாக நீங்க வந்து ஜெயிலுக்கு அனுப்பப்படுவீர்கள் அப்படின்னு துபாய் அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னா, வெளி உலகத்துக்கு துபாயை பத்தி இருக்கக்கூடிய ஒரு இமேஜ் அப்படின்னு சொல்ல, அது எங்கேயாவது தகர்ந்து இன்னும் ஃபர்தரா மேலும் மேலும் மோசமாகி இன்னும் தவிடுபடி ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால இதை தவிர்க்கணும்னு பாக்குறாங்க. அது தவிர்க்க முடியாது, ஏன்னா தெளிவா தெரிஞ்சு போச்சு. ஆக மொத்தம் துபாயினுடைய கதை முடிந்தது அப்படிங்கிறது தான் பல பொருளாதார வல்லுநருடைய, நம்மளுக்கும் அப்படிதான் படுது. இது வரும், இன்னும் பல 10 ஆண்டுகள் ஆகும். அதெல்லாம் அதுக்குள்ள என்ன ஆயிடும்னா மற்ற இடங்கள் டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். குறிப்பா இந்தியா போன்ற இடங்கள்லாம் பலவிதமான முன்னேற்றங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அப்ப இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டெஸ்டினி, ஃபிளைட் ஆஃப் கேபிட்டல் எப்படி ஆகும்னா இனிமே வரப்போகுது, அதனால அப்படி கிடையாது. இப்ப அழிவு ஆரம்பிச்சாச்சு, அதனால அங்கிருந்து முதலீடுகளை தூக்கி எங்க வளர்ச்சி அதிகமா இருக்கோ அப்படின்னு பார்த்தா அது இந்தியா அப்படிங்கிறது தெளிவா தெரிகிறது. ஸோ இந்த வீடியோல பல கருத்துக்களை உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் துபாயை பத்தி பலவிதமான செய்திகள் வந்த வண்ணமே தான் இருக்கு. சமீபத்துல கூட ஒரு செய்தி படிச்சேன், துபாய் வந்து ரொம்ப திமிர்த்தனமா ஈரான் மீது தாக்குதல் நடத்திய தீர்வு, ஈரானை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமும் மற்ற ஒரு வீடியோல பார்க்கலாம். ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.